மகள் வந்தாள். வானொலியில் வீணை இசையை ரசித்தபடியே லலிதா மடியில் கிடந்த உதிரி கனகாமரத்தை தொடுத்து கொண்டிருந்தாள். குளித்த கையோடு தலைக்கு அம்மா சாம்பிராணி காட்டியதில் வீடு பூராவும் மணத்தது. தேங்காய் எண்ணெயில் சட்னி தாளிக்கப்படும் மணத்தில் நாவு சுரந்தது. ஆயா இன்னைக்கு மட்டன் தானே என்று கேட்டாள். வருவா லேட்டா, தெரிஞ்சிருந்தா நான் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு குளிச்சிருப்பேன். அம்மா எட்டி படுத்து அது கிடக்குது. போன மாதம் நான் வாங்கின ஆரஞ்சு நிற சுங்குடி சேலை பெட்டியில் இருக்கு, எடுத்து கட்டிக்கோ, கனகாமரத்துக்கு மேட்சாக இருக்கும் என்றான். தாய்நாட்டின் பல இனிமைகளையும் மனதுக்குள் சிலாக்கிதபடி புடவை உடுத்தி கொண்டாள் லலிதா. நேற்றிரவு அவள் உட்கார்ந்து தைத்த கரும்பச்சை ரவிக்கை மட்டும்தான் சரியான அளவு. மற்ற பழைய ரவிக்கை 5 கிலோ குறைந்த அவள் தோள்களில் தொளத்து விளைந்தது. விமான நிலையத்தில் அவளை கட்டிக்கொண்டு 2 நிமிடங்கள் சந்தோஷத்தில் அழுத அம்மா கிட்ட முதல் கேள்வி சாப்பிட்றியா இல்லையா என்பதுதான். எப்படி தோணுது? சிரித்தபடி கேட்டாள் மகள். மெலிந்திருந்தாலும் நிறமும் பொலிவும் கூடிதான் இருந்தன. சின்ன பொண்ணாட்ட இருக்க லலிதா என்றார் அப்பா சந்தோஷமாக. கேக்கு செய்து வைக்கிறேன், ரவிக்கை தச்சு கொடுக்குறேன்னு அனாவசியமாக வருத்திக்கிற, அதான் இப்படி மெலிஞ்சிட்ட. மனோ பெரியவன் ஆயிட்டான், வீட்டில் வேலை அதிகம் இல்லையேம்மா. நல்லா இருக்காம்மா. புது சேலையில் சின்ன பெண் போல் கேட்ட மகளை நிமிர்ந்து பார்த்தாள் அம்மா. அமெரிக்காவில் நீ புடவையே கட்டுறது இல்லையா? கொசுவும் தசு புசம் நிற்கிது. பருத்தி புடவை புதுசு வேற. லலிதா மலிப்பினாள். தலையில் இன்னும் ஈரம் தெரியுதுடு, காய வச்சு பின்னு சாப்பிடவா? தோட்ட வாசலை திறக்க எத்தனைத்த யாரோ சற்றென்று பின்வாங்குவதில் தெரிய லலிதா குரல் கொடுத்தா. யாரது? முடியை கோதியபடி முன்னே போய் எட்டி பார்த்தவனின் கண்கள் யோசித்தன. பம்பாய் சுருண்ட முடியும், நெற்றி வடுவோம். சந்திரன் தானே நீ? என்ன நினைக்கவில்லை. பதிலுக்கு சிரிக்காமல் உருவம் பம்மியபடி நின்றது. இவனுக்கு வயது 23 இருக்குமா? மலிக்காத முகமும் கசங்கிய உடையுமாய் இப்படி நிற்பான? உள்ள வாயே. அம்மா கடைக்கு போகணும்னு சொன்னாங்க, அப்பயே ஓடுற. சிரித்தாள். உள்ளே நழுவியவன் 3வது நிமிடம் பின்வழியை வெளியேறிவிட்டான். சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை கழுவியபடி கேட்டாள். சந்திரனை நான் போன முறை வந்தவெல்லாம் பார்க்கவே இல்லையேம்மா. அவன் பெரியப்பா அவனை படிக்க வைக்கிறேன்னு மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. பிகாம் படித்தான், நல்லா வளர்ந்துட்டான். நம்ம மனம் இவனை விடவும் 2 இன்ச்சு உசரமாக இருப்பான். மாப்பிள்ளை நல்லா உயரமாச்சே. அடுத்த வருஷம் புள்ளையை கூட்டிகிட்டு வா. உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சதா மனாக்குட்டி நினப்பு தான். சாப்பிட்றதுக்கு முன்னால் அப்பாவை எங்கம்மா துரத்துன? ஹால் டியூப்லைட் மாற்றணும், தெரிஞ்ச ஒரு எலக்ட்ரீஷியன் பையன் உண்டு, அதான் போயிருக்காங்க. சாப்பிட்ட பிறகு போகலாம்ல. பிந்தி போனால் அவனை பிடிக்கவே முடியாது. ஏக வேலை அவனுக்கு. இப்போது மனோ பரீட்சையெல்லாம் முடிச்சிருக்கோம்ல. அடுத்த வாரம் வேலைக்கு போக போகிறான். ஸ்கூல் படிப்புக்கு என்ன வேலை? ஹோட்டல்லம்மா. பரிமாறுறத வேலை. சர்வரா? முதியவளின் முகம் நிறம் தப்பியது. சின்ன ரெஸ்டாரண்ட் தாம்மா. 2 பேருமா சம்பாதிக்கிறாங்களா? குழந்தை மேற்கொண்டு படிப்பானா? பின்ன 3 மாதம் லீவு. சுயமாக சம்பாதிக்கணும்னு பெரியப்படுறான். அது அங்கே மாமூல் தான். வேண்டிய உடுப்பு புத்தகனும் வாங்கிக்குவான். காசு அருமை புரியும், கட்டுப்பாடு வரும், தன்னம்பிக்கை கூடும். சந்திரனுக்கு சின்ன வேலை கூட எதுவும் கிடைக்கலையா? பிகாம் படிச்சுட்டு டேபிள் துடைக்கவா? ஊர் சிரிச்சிடும். ஆக நீங்கள் அவனுக்கு நல்ல புத்தி சொல்லலை. தாய்நாடு இனிமைதான், ஆனால் இங்கே முன்னதாய் தைக்கும் வரட்டு கௌரவங்கள், போலியான அவமானங்கள் அதிகம் என துக்கத்துடன் நினைத்து கொண்டாள். பாத்திரங்களை தவிழ்த்தவள் காய்கறி நறுக்க ஆரம்பித்தாள். அம்மா ஏதும் பேசவில்லை. ஆள் வளர்ந்தா போதுமாம்மா, கூடவே திறமை, அனுபவம், தைரியம் எல்லாம் வளரணுமே. சும்மா இருந்தா இந்த 2 வருஷத்தில் சந்திர தன் சாப்பாடு சட்ட சமாச்சாரத்துக்கு பிறரை எதிர்பார்க்காம இருந்திருக்கலாமே. அதெல்லாம் உங்கள் ஊரில் என் பையன் சரவணன் உத்தியோகத்துக்கு தயாராக இருக்கான்னு சொல்லி வைக்காத. சற்றுமுன் அம்மா முகத்தில் இருந்த குதூகலமும் பொலிவும் சுத்தமாய் துடைக்கப்பட்டிருந்தன. அவன் வேலை கௌரவ குறைவுன்னு நாங்கள் நினைக்கிறது மனோவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவான். என் பேரனை பற்றி நாங்கள் கூட தான் வருத்தப்படுறேன். தப்புமா. தன்னம்பிக்கை கரைஞ்சு கோழி குறுகி திரிகிறது தப்பு.
சமுதாய கேலிக்கு அஞ்சி ஏழை பெற்றோருக்கு சுமையா நிற்கிறது தப்பு. அழுங்காம அழுக்குப்படாம சம்பளம் வாங்கினோன்னு பிடிவாதம் பிடிக்கிறது தப்பு. அரவம் இல்லாமல் சந்திரன் வில்லும் ஜாமனுமாய் வந்து நிற்க லலிதா கப்பென்று வாயை மூடினாள். தன் பேச்சை கேட்டிருப்பானோ என்ற கேள்வியோடு அவன் முகத்தை ஆராய்ந்தவள் மனம் வலித்ததும், உன் மனசை புண்படுத்தணும்னு பேசல சந்திரன். நீ வந்ததை கவனிக்காம ஐ ஆம் சாரி. சில புண்களை கீறி திறந்தாதான் குணமாகும்க்கா. சங்கடத்தை சமாளிக்க லலிதா படபடவென்னு பேசினாள். ஏன் கல்யாணத்தப்ப நீ பொடிய உங்கள் அம்மா விசேஷ நாட்களில் ஒத்தாசையாக இங்கே வரப்ப நீயும் வருவ. உங்கள் அம்மா கிட்ட தான் மாலடு அதிர்சம் எல்லாம் பிரமாதமாக செய்ய கற்றுக்கிட்டேன். அமெரிக்காவில் அதுக்கு ஏக டிமாண்ட், 50 100ன்னு ஆர்டர் வந்தபடி இருக்கும். அங்கே உதவிக்கு யாரையும் எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் நாம தான். வாரத்துக்கு சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தோட்டத்தை பராமரிக்க அப்பப்போ பக்கத்து வீட்டு பையன் உதவுவான். டாக்டருக்கு படிக்கிறான். மணிக்கு $10 கொடுத்துடணும். அங்கே வேலைவாய்ப்பு ஜாஸ்தி. அமெரிக்கா நம்ம நாட்டை விட 3 மடங்கு பெருசு. ஆனால் ஜனத்தொகை நம்ம இதில் 1/3 தான். படித்ததை ஒப்பித்தான் சந்திரன். அங்கேயே வேலை தேடுற அவதி உண்டுப்பா. ஆனால் இந்த வேலை வேண்டாம். கௌரவ குறைச்சல்னு எந்த வேலையும் ஒதுக்குற எண்ணம் கிடையாது. புரியுதுக்கா. இனி கிடைக்கிற வேலையில் புகுந்துக்கிறேன். ஏன் சாப்பாட்டுக்கானாலும் பரவாயில்ல தானே. நீ ஏன் வேலை தேடணும்? வேலை ஒன்று உருவாக்கு. மேஜையை சுரண்டியபடி நின்றவன் மெல்ல நிமிர்ந்தான். மூச்சுக்கு 300 தடவை அக்கா போட்டபடி அவள் பின்னால் சுற்றிய சிறுவனின் ஜாடை நன்கு தெரிந்தது. அம்மா போன தடவை நான் கொடுத்த வேக்யூம் கிளீனரை நீங்கள் உபயோகிக்கிறது இல்லையா? அதுவும் பின்னால் பிடிச்சிட்டு என்னால் ஓட முடியலை லலிதா. பரன் மேலே போட்டு வச்சிருக்கீங்க. சந்திரனின் உதவியுடன் அடுத்த 10வது நிமிடம் கீழே இறங்கியது அந்த கிளீனர். மின்சார உயிர் தர பல நாட்களில் புழுதி பசியோடு உஷென்ற தூசியை தேடி விளங்கியது. செய்முறை விளக்கப்படத்தை காட்டி விளக்கினாள். ஆச்சரியத்தோடு பார்த்தவன் அதை அதனோடு இயக்க பழகினாள். ஜன்னல் கிரில் தூசியெல்லாம் துடைக்கிறதே இல்லையாம்மா? விடுங்கக்கா. தலை குடிச்சிட்டு ஒட்டடை அடிக்கலாமா நீங்கள்? அரை மணி நேரத்தில் வீடு பளிச்சென்றாகியது. வேலையை முடித்து பெருமையுடன் சுற்றிலும் பார்த்தவன் ஈரத்துடி தேடி எடுத்து மின் விசிறிகளை துடைத்தான். பரவாயில்ல சந்திரன், வீடு அது மட்டும் அழுக்கா தெரிஞ்சதுக்கா. அம்மாவுக்கு ஏறி துடைக்க முடியுமா? அதான் சுத்தமாக துடித்தான். முடிச்சாச்சுக்கா. துணியை இப்படி ஓரமாக வைக்கட்டுமா? நீ சாப்பிடே. நான் பாத்ரூமை கழுவிட்டு வரேன். எனக்கா ஒரு மாதிரி வாடை. பாத்ரூம் எல்லாம் கரை. அது போக லோஷன் போட்டேன். அந்த வாசனை தான். பாத்ரூம் கூட நீங்கள் தான் கழுவணுமாக்கா? ஒரு கஷ்டம் இல்லை. லோஷன் போட்டு லேசாக தேய்ச்சி விட்டா கரை போயிடும். அவள் செம்பு நேரே விசிறி பெருக்கி தள்ள தரை மின்னியது. அவன் வீடு கிழமைகளில் 20 ரூபாய் நீட்டினாள். கூடவே வேக்யூம் கிளீனரையும் கொடுக்க அவன் ஏதோ ரிப்பேராக்கான் என்று கேட்டான். உன் புது தொழிலுக்கு என் மூலதனம். நம்ம காலனியில் பெரிய பழைய வீடுங்க நிறைய இருக்குது. பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வீட்டை சுத்தம் பண்ணுற நேரம் இருக்காது. நீ 1 மணி நேரத்தில் தர விரிப்பு ஜன்னல் திற எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலாம். சந்திரன் அசையாது நின்றான். அத்தனை தகுதியில்லாத வேலைன்னு நினைச்சா விட்டுடு. இல்லைக்கா, வந்து இதுவும் விலை ஆயிரக்கணக்கில் இருக்குமே. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா கிட்ட கடனை கட்டிடலாமா? கேட்கும்போதே அவன் நெஞ்சும் விழிகளும் பொங்கின. இருவர் முகங்களிலும் புன்னகை விரிந்தது. ஆரம்பமா இது? அவள் தந்த 20 ரூபாயை லலிதாவின் தாயிடம் நீட்டினான். முதலா சம்பாரிச்ச காசு உங்கள் அம்மா கிட்ட கொடுப்போ. அம்மா அதட்டினார். பாத்ரூம்க்கு ஏதோ லோஷன் போட்டிங்களே, அது பேர் கூட எழுதி தாங்கக்கா. பெரிய வீட்டுக்கு 25 ரூபா, சின்ன வீடுகளுக்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணால் போதாதா? பழைய துணி கூடவே எடுத்துகிட்டு போயிடுறேன். போக போக ரேட்டை கூட்டிக்க. மின்சார சார்ஜ் அவங்களது தானே. இது போதுக்கா. உற்சாகமாய் பேசினான். ஏண்டா சந்திரன், ஃபியூஸ் போட வாஷர் மாற்ற கற்றுக்க மாமா அதுக்கு எத்தனை தடவை அலையிறாங்க. வர்றவனுக்கு 20க்கு குறையாமல் கொடுக்குறாரு. அதை உனக்கு கொடுக்கலாமே. கண்களில் ஒளியும் தோள்களில் நிமுறமாய் சந்திரன் வெளியேறினான். லலிதா, ஹோட்டலில் நம்ம மனோக்குட்டி பரிமாற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வை. 4 பேர் பார்த்து திருந்தட்டும் என்ற தாயை செருப்பும் வியப்புமாய் பார்த்து நின்றாள் லலிதா.